எதற்காக அருகம்புல் சேர்க்குறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையர். ஸோ அதுக்காக தான் மேபி எங்கேயாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் சேர்க்குறோம். அதே மாதிரி ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பிலிருபின் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஜாண்டிஸ்னாலே கீழாநெல்லி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம டயட்டில் ஏதோ ஒன்று அப்படிங்கிறப்ப இது நல்ல வந்து ஒரு பலன் தரும். அதே மாதிரி சில பேர் மருந்துகள் ஏதோ ஒரு காரணத்தால் SGOT SGPT எல்லாம் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும், மருந்துகள் எடுத்ததுனால கல்லீரல் பாதிக்கப்பட்டு. ஸோ அவர்களுக்கும் இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த விதைகள் அதனுடன் அதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ரெண்டையும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா ஒன்றெண்டாக நம்ம இது பண்ணிட்டு பச்சரிசி, ஸோ பச்சரிசியோட சேர்த்து கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். 1 வீக் நம்ம காலை உணவாக இந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விந்தணுக்கள் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மெடிசன் ஆனாலும் சரி, இல்லை ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய மெடிசன் ஆனாலும் சரி, அதே மாதிரி ஆண்களுக்கு விதைப்பை வந்து வீக்கம் இருக்கும் சில பேர். ஸோ அதற்குரிய மெடிசன்லாம் வந்து இந்த நெரிஞ்சில் வந்து ஒரு மெயின் வந்து இன்க்ரீடியண்ட்டாக வந்து இருக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் டாக்டர். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில சித்த மருந்துகள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் தீர்வு கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சித்த மருத்துவம் அப்படின்னு நம்ம சொன்னாலே சில முக்கிய மூலிகைகள் பத்தி நம்ம பேசிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நெரிஞ்சில் முள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இதனுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம், இதனுடைய நலன்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்க. முதல்ல இந்த பேர் கேட்கும் போதே பயமா இருக்கு, நெரிஞ்சில் முள் அப்படின்னு வந்து சொல்றீங்க. இதை மருத்துவமா எப்படி பயன்படுத்தலாம் டாக்டர்? ஆக்சுவலா இந்த நெரிஞ்சி முள் செடி இருக்கு பாத்தீங்களா, இது சமூலம். ஒரு சிலது தான் சமூலம், சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி டாக்ஸின்ஸா இருக்கும், நச்சுத்தன்மையா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நெரிஞ்சில் முள் அப்படிங்கிறது சமூலமா. ஆக்சுவலா இது முள் இருக்கு, பட் முள் கொஞ்சம் வீரியமானது தான். ஆக்சுவலா இதுல பெரிய நெரிஞ்சில், சிறிய நெரிஞ்சில், யானை நெரிஞ்சில்லாம் இருக்கு. யானை வணங்கின்லாம் அதுக்கு ஒரு பேர் வந்து உண்டு. நெரிஞ்சில் முள் குத்துனா வலியும் வேதனையும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா இது தரையோட தான் வந்து படர்ந்து இருக்கும். ஒரு நல்ல ஒரு மஞ்சள் கலர் பூ வந்து பூக்கும். சில பேர் பார்க்க வந்து என்ன செய்யும்னா நெரிஞ்சில் முள், ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். மூலிகையை பொறுத்த வரைக்கும் தவறா எடுத்துட்டோம் அப்படின்னா அது பாதிப்பு இருக்கும். ஏன்னா பார்க்க இது சில பேருக்கு தொட்டாச்சி நீங்கி மாதிரியும் இருக்கும். ஓகே, அதனால வந்து பார்க்கணும். இலைகள் கொஞ்சம் பார்க்க அது மாதிரிதான் இருக்கும். இதுல முள் இருக்கும், மஞ்சள் நிற பூக்கள் இருக்கும். அது வந்து தொட்டா சுருங்கும். இந்த இது அந்த மாதிரி இருக்காது. இது கொடி வகையை சேர்ந்தது. கொடி வகையில தரையிலேயே படருமானா, ஆனா கொடி வகைகள் கிடையாது. ஸோ அது தரையில, ஏன்னா புஷ்ஷா வளராது, ஹெர்பா வராது. ஆனா அதுக்காக கொடியாட்டம் படர்ந்துட்டும் போகாது, அப்படியே தான் இருக்கும், கொஞ்சமா தான் இருக்கும். ஸோ தரையோட ஒட்டி வளரும் ஒரு செடி தான் இந்த நெரிஞ்சில். ஸோ நெரிஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் ஒரு பெரும் பங்கு வந்து வகிக்குது. முக்கியமா வந்து அதுக்குரிய பெயர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமாக்கினி அப்படின்லாம் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஆஃப்ரோடைஷியாக், ஆண்மை பெருக்கி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு அற்புதமான மருந்து இருக்கு. யூஸ்வலா எந்த மூலிகையை பற்றி நம்ம பேசினாலும் அதோட தன்மை வச்சுதான் இருப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தன்மை வந்து குளிர்ச்சி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா பல நோய்களுக்கு இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து நமக்கு நிறைய நோய்கள் வந்து வெப்ப வீரியத்தால வரக்கூடியதுதான். ஸோ அதுக்கு இது இதா இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய தன்மையும் சுவையும் வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்பு இனிப்பு சுவையாய் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பெருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி பல இதுக்கு வந்து நம்ம கை வைத்தியமாக கூட வந்து நான் எடுத்துக்கலாம். என்ன ஒண்ணுன்னா கரெக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னன்னா, எனக்கு கண்ணு எரியுது, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு மாட்டேது, கண்ணில் நீர் வடிகிற மாதிரி இருக்கு, பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு. ஸோ அது ஏற்கனவே நம்ம பதிவுகள் நிறைய போட்டிருக்கோம் என்ன காரணம். பட் அந்த மாதிரி ஹீட்டா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பலன் தரும். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த
நெரிஞ்சில் இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல் பிளான்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நெரிஞ்சிலோட வேர் வந்து எடுத்துக்கிறோம். அதே மாரி அருகம்புல் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுவும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு செடியா வந்து நம்ம புல் இருக்கு பார்த்தீங்களா, எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதுவும் ஒரு ஃபுல் பிளான்ட் எடுத்துட்டு 2யும் என்ன பண்ணலாம், நல்லா கொஞ்சம் இடிச்சு தட்டி வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா 1 லிட்டர் தண்ணீர் வந்து விடணும். 1 லிட்டர் நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு 1 லிட்டர் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணி 1/2 லிட்டரா 1/2 லிட்டரா வந்து வரும். ஸோ 1/2 லிட்டரா வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அத ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, காலையிலிருந்து நம்ம அந்த உணவு எடுக்கிற வரைக்கும் ஒரே இதா குடிக்க முடியாது. சில பேர்னால குடிக்க முடியாது. குடித்தாலும் நல்லது. குடிக்க முடியாதவங்க கொஞ்சம் பாட்டில்ல வச்சு அட்லீஸ்ட் ஒரு 200 ml காலை நம்ம எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு 8:00 குடிச்சு முடிச்சிடணும். அது வரைக்கும் பெருசா எந்த ஃபுட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்மளோட கண்களோட எரிச்சல் வந்து குறையிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அத கரெக்ட்டா வந்து நம்ம அந்த கண் எரிச்சலுக்கு வந்துரும். சோ அப்படின்னா இது உடம்ப குளிர்ச்சி பண்றதுனால அது சரியாகும் கண் கண்டிப்பா. எரிச்சல். ஏன்னா இதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெ சீதளம், இனிப்பு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடிய வந்து இது கூலன் பண்ணுது. எதற்காக அருகம்புல் சேர்க்கிறோம் அப்படின்னா, அது ஒரு நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையர். ஸோ அதுக்காக தான். மேபி எங்கேயாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் சேர்க்கிறோம். அதே மாரி மஞ்சள் காமாலை. ஸோ மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது நெறைய காரணங்களால இருக்கும். குறிப்பாக ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பிலிருபின் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதில என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலா ஜாண்டிஸ்னாலே கீழாநெல்லி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வந்து நெனச்சுட்டு இருக்கோம். பட் இந்த நெருஞ்சி முள்ளோட வேர் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு அற்புதமான மருந்து. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த நெருஞ்சி முள் வேரு, அதே மாரி கீழாநெல்லி வேர் 2லயுமே வேர் தான் வந்து எடுக்கணும். ஸோ ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இதாவே. ஸோ அரைச்சு எடுத்ததோ இல்ல அரைச்சு எடுத்த விழுது அப்படின்னா, ஒரு நம்ம நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ பவுடர் 2யும் அரைச்சு கலந்து வச்சுக்கிட்ட பவுடர் அப்படின்னா, எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிராம் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இளநீர் அல்லது மோர்ல மார்னிங் எம்ப்டி ஸ்டமக்ல எடுத்துட்டு வரணும். ஸோ யூசுவலா ஜாண்டிஸ் இருக்குன்னா எடுத்தோம் அப்படின்னா, அதனுடன் சேர்த்து இதையும் எடுக்கலாம். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாண்டிஸ்க்கு மருந்துகள்லாம் சாப்பிடுறாங்க பார்த்தீங்களா, கீழாநெல்லியோட அவங்க குடுக்குறது பெரிதும் பயன் தரக்கூடியது இந்த நெரிஞ்சில் வேர் தான். ஸோ அது அப்படி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல வந்து ஒரு இதா இருக்கும். ஆனா ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதனுடன் இத எடுக்கணும். ஏன்னா இதனால சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் வராது. பட் எதுனால நமக்கு அந்த ஜாண்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும். ஆனா ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம டயட்ல ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறப்ப இது நல்ல வந்து ஒரு பலன் தரும். அதே மாரி சில பேர் மருந்துகள் ஏதோ ஒரு காரணத்தால எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி எல்லாம் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கும். மருந்துகள் எடுத்ததுனால கல்லீரல் பாதிக்கப்பட்டு. ஸோ அவர்களுக்கும் இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பலன் வந்து தரும். அடுத்து நெறைய பேர் ஆல்கஹால், லிவர் சிரோசிஸ் ஆயிருக்கும். ஸோ இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கும். மோஷன் பிளாக் கலர்ல இருக்கும். இன்டர்னல் பாண்டிங் வந்து போட்டுப்பாங்க. பேண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இது நல்ல பலன் தரும். ஆனா வேற ஏதாவது மருந்துகள் எடுக்குறாங்களான்னு கேட்டு, மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல எடுத்தாங்க அப்படின்னா, இன்னும் வந்து நல்ல பலன் தரும். நாட்டு மருந்து கடைகள்ல இப்போ நெரிஞ்சல் முள் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பொடி ஃபார்ம்ல தான் வந்து நமக்கு கிடைக்குது. இப்ப நீங்க சொன்ன முறைகள்ல அந்த பொடிகள பயன்படுத்தலாமா டாக்டர்? ஆக்சுவலா நெரிஞ்சில் முள்ங்கிறப்ப அவங்க இதுலயே நிறைய இருக்கு. விதைகள் இருக்கு பார்த்தீங்களா? விதைகள் இருக்கு. சமூலம் மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம கடைகள்ல அதாவது மார்க்கெட்ல ரீட்டைல் சேல்ஸ்ல கிடைக்கிறது சமூல பொடி தான் கிடைக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான். பட் நெரிஞ்சில் முள்ங்கிறது தனியா கிடைக்கும். அதாவது ஃபுல்லா அரைச்சு. ஆனா ஒரு நம்ம ஜாண்டிஸ்க்குன்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வேர் தான் நல்லது. ஸோ 2மே வேருக்கு தான் நல்லது. ஏன்னா நம்ம இத ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ரொம்ப அத நம்பி இருக்கிறது அவ்வளோ சரி கிடையாது. ஸோ வேற நமக்கு தெரிஞ்சு வேர் எடுத்து இல்ல வேர் எங்கேயாவது போறோம்னு வச்சுக்கோங்களேன், வேர் எடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு என்னைக்குமே யூஸ்ஃபுல்லா நெறைய நோய்களுக்கு வந்து மருந்தா இருக்கும். ஸோ வேர் எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் ரொம்ப வெயிலும் கிடையாது, கொஞ்சம் அதாவது நிழலும் கிடையாது. அந்த மாரி உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நல்லா நமக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். சோ குறிப்பா பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மனால பார்க்க முடியுது. அத பெருசா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சோ இதற்கு வந்து நெரிஞ்சல் முள் பயன்படுத்தலாமா? என்ன முறையில பயன்படுத்தணும் டாக்டர்? கண்டிப்பா. நெரிஞ்சில் முள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நெரிஞ்சில் முள்ளோட அந்த விதைகள் இருக்கு. ஸோ விதைகள் நார்மலா கிடைக்கும். கடைகள்ல கிடைக்குது நாட்டு மருந்து கடையில. ஸோ அந்த விதைகள், அதனுடன் அதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் 2யும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா 1, 2ஆ நம்ம இது பண்ணிட்டு, பச்சரிசி. ஸோ பச்சரிசியோட சேர்த்து கஞ்சி காய்ச்சி குடிக்கணும்.
1 வீக் நம்ம காலை உணவா இந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அவங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து குறையிறது தெரியும். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் வர நிறைய காரணங்கள் இருக்கு. பட் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த நெருஞ்சி முள்ள இருக்கு. ஸோ அதனால பெண்களுக்கும் அது ஒரு நல்ல வரப்பிரசாதம். நெரிஞ்சில் முள் அப்படின்னு சொன்னாலே பொதுமக்கள் நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கல் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா சிறுநீரக கல் எல்லாம் வந்து ஈஸியா வெளியே வரும், அதுக்கு ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிறது தான் பொதுவா எல்லாருமே வந்து கேள்விப்படுறது. ஸோ இந்த நெரிஞ்சில் முள்ளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் டாக்டர், சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க? அந்த நெரிஞ்சில் முள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மருந்து. ஸோ அதுக்கு வந்து நம்ம சமூலமா ஃபுல் பிளான்ட்டாவே வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் பிளான்ட் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா விதை, கொஞ்சம் சோம்பு விதை. ஸோ இதை சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பல்ஸ் மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் விட்டு பாயில் பண்ணும். ஸோ பாயில் பண்ணி நல்லா ரெடியூஸ் ஆன பிறகு 50 ml. ஸோ 50 ml என்ன பண்ணணும்னா மார்னிங் எம்டி ஸ்டமக்லையும் ஈவினிங் எம்டி ஸ்டமக்லையும் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள், ஆக்சுவலாக சிறுநீரக கற்கள் நிறைய வகை கற்கள் இருக்கு. இந்த ரொம்ப சின்ன கற்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் மாதிரி அந்த மாதிரி கற்கள், மணல் கற்கள் போன்றவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடும். ஓகே. அதே மாதிரி ஆண்களுக்கு இந்த ஆண்மையை பெருக்கிறதுக்கு கூட இந்த மூலிகை நல்ல பயன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா டாக்டர்? ஆமா. அதனால தான் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமத்துக்குரியது, காமாக்னி அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இனிப்புத்தன்மை உடையது. ஸோ அதே மாதிரி சீத இதுங்கிறதுனால யூஸ்வலா விந்தணுக்கள் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மெடிசன் ஆனாலும் சரி, இல்லை ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய மெடிசன் ஆனாலும் சரி, அதே மாதிரி ஆண்களுக்கு விதைப்பை வந்து வீக்கம் இருக்கும் சில பேர். ஸோ அதற்குரிய மெடிசன்ல எல்லாம் வந்து இந்த நெரிஞ்சில் வந்து ஒரு மெயின் வந்து இன்கிரீடியண்டா வந்து இருக்கும். ஸோ அதற்கும் என்னன்னா ஃபுல் பிளான்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபுல் பிளான்ட் எடுத்துட்டு அதனுடன் சோம்பு எடுத்துட்டு 1/2 லிட்டர் தண்ணீர் விட்டு பாயில் பண்ணிட்டு எவ்வளவா குறைக்கணும் அப்படின்னா 75 ml. 75 ml வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ 75 ml அதனுடன் வேணும் அப்படின்னா ஹனி சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த விதை வீக்கம் வந்து குறையிறது வந்து தெரியும். அது மாதிரி விந்து குறைபாடு, இந்த பிளான்ட் ஃபுல்லா எடுக்கிறப்ப சீட்ஸும் கிடைக்கும். ஏன்னா பிளான்ட் நம்ம செடி எடுக்கும் பொழுது நமக்கு சில பேருக்கு சீட்ஸ் கிடைக்காது. பட் நாட்டு மருந்து கடைகள்ல விதைகள் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து பாயில் பண்ணி இது பண்ணோம்னா நல்ல பலன் தரும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய மருத்துவ பயன்கள் நிறைஞ்ச நெரிஞ்சில் முள் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. பேர் கேட்கும்போது பயமா இருந்தது. பட் இவ்வளோ நன்மைகள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.